Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காரைக்காலில் இந்திய கடலோர காவல் படையினர் மீட்பு பணி ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அப்துல் அலீம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அப்துல், இது வருடம் நடக்கக்கூடிய ஒத்திகை தானா? ஒத்திகையில என்னென்ன நிகழ்வுகள் நடத்தி காட்டப்படும்? இந்த காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்திய கடலோர காவல்படை சார்பில் இன்று நடுக்கடலில் மீனவர்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் இந்த நடுக்கடலில் மீன்பிடி படகு, சரக்கு கப்பல், சுற்றுலா பயணி படகுகள் உள்ளிட்ட படகுகளில் தீ விபத்து ஏற்பட்டால் அதில் உள்ள மீனவர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை எவ்வாறு மீட்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மேலும் மீன்பிடி படகு, சுற்றுலா பயணி படகுகளில் தீ விபத்து ஏற்பட்டால் இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் மூலம் தீயை அணைப்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் இந்திய கடலோர காவல்படை ஹெலிகாப்டரும் கலந்து கொண்டது. அதே போன்று இந்திய கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர் மூலம் கப்பலில் சிக்கியுள்ள மீனவர்களை மீட்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சியும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியினை காணுவதற்காக காரைக்கால் மற்றும் நாகை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மீனவ அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஒத்திகை நிகழ்ச்சி இந்த ஆண்டுதோறும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. எவ்வளவு கடற்படை அதிகாரிகள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை செய்து காண்பித்தார்கள்? இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படைகளை சேர்ந்த இந்த 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். அதே போன்று இந்திய கடலோர காவல்படையை சேர்ந்த ஹெலிகாப்டர் மூலம் இந்த கடலில் மீனவர்கள் மாற்றிக்கொண்டால் அவர்களை எவ்வாறு மீட்பது குறித்தும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அப்துல் அலி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.